நமஸ்காரம். உபன்யாசத்துக்கு ஒரு தலைப்பு கொடுத்திருந்தார்கள். குடை, கொடை, ரெண்டு சொற்கள். பொருள் எல்லாருக்கும் தெரியும். குடை என்பது மழைக்கும் வெயிலுக்கும் காப்பாக நாம் பிடித்துக் கொள்ளும் குடை. கொடை என்றால் வள்ளல்களின் தன்மை. வாரி கொடுக்கிறார், கொடை வள்ளல். அது கொடை. ரெண்டும் தமிழ் சொற்கள், ஒரு எழுத்து வேறுபாடு. கவர்க்கத்திலே இருக்கக்கூடிய கூ ஒன்று, கோ ஒன்று. குடை என்னும் போது நாம் மழைக்காக பிடித்துக் கொள்வதை மட்டும் குறிப்பதில்லை. அரசர்கள் பிடித்துக் கொள்ளும் வெண்கொற்ற கொடை ராஜசபையில் வைத்திருக்கும். அது ஒன்றும் மழைக்கோ வெயிலுக்கோ வைக்கப்படவில்லை. அரசர்க்குடைய அடையாளம் அது குடை. அடுத்து கோவர்தனத்தை குடையாக கண்ணன் பிடித்தார். அதுவும் ஒரு வகை குடையே. ஆனால் யார் மலையை குடையாக பிடிப்பார்கள்? கோவர்தனம் என்னும் கொற்ற குடை, வெண்கொற்ற குடை போல இது குடை. அரசன்னு சொன்னால் எப்படி குடையோ அதே போல் கண்ணனுக்கு கோவிந்த பட்டாபிஷேகம் செய்தார்களாம். அவனும் அந்த ஊர்வாசிகளுக்கெல்லாம் தலைவர், குணசாலி. அதனால கோவர்தனத்தையே தூக்கி பிடித்து கோவலர்களை எல்லாம் காத்தார். ஆகவே இந்த குடை என்னும் சொல்லுக்கு பலவிடங்களில் வெவ்வேறு பொருள் பார்க்கலாம். அதே கொடை என்றால் நிறைய கொடுப்பவர், கொடையாளி, உதாரர்னு சொல்லலாம். சம்ஸ்கிருதத்தில் ஔதாரியம்னு குணத்துக்கு பேர் சொல்லுவர். யார் எது கொடுத்தாலும் அந்த சமயத்துக்கு அது தேவையாக நமக்கு இருக்குமானால் அவர் வள்ளலே. வேண்டிற்றெல்லாம் தரும் பகவான், நாம் வேண்டியவற்றையெல்லாம் கொடுக்கிறார். அவர் மட்டுமா? தாயார் சன்னதிக்கு போய் பிரதட்சணம் பண்ணுகிறோம், வேண்டியதெல்லாம் கிட்டும். திருமந்திரம், 8 எழுத்து மந்திரம், அதை திருமங்கையாழ்வார் நலந்தரும் சொல்லை நான் கண்டுகொண்டேன், அது குலந்தரும் செல்வம் தந்திடும், அடியார் படுதுயர் ஆயினவெல்லாம் எல்லாம் கொடுக்கும் என்று திருமந்திரத்தையே கொண்டாடுகிறார். ஒரு மகானுடைய கட்டாட்சம் படுமானால் அதுவே கொடை, எத்தனையோ கிடைக்கும். இப்படி குடை என்பதும் கொடை என்பதும் பல்வேறு பொருள்களில் காணப்படுகிறது. உண்மையில் அடியன் சொல்ல வந்தது இந்த ரெண்டும் பகவத் ராமானுஜரையே குறிக்கும். பெருமானுக்கு குடை யார்? ஆதிசேஷன். சென்றால் குடையாம்னு பாசுரம். அவர்தானே வசுதேவர் கண்ணனை யமுனையை தாண்டி தூக்கி போகும்போது ஆதிசேஷன் வந்துதான் குடையாக பிடித்தார், மழையிலிருந்து ரட்சித்தார். அதனால் அதுவே குடை. ஆதிசேஷன் தான் குடை. ஆதிசேஷனுடைய அவதாரம் தான் ராமானுஜர். அதனால் ராமானுஜர் ஆதிசேஷன் அவதாரம் குடை என்று குடை சொல்லுக்கும் அவரே பொருள். கொடை வள்ளல் யார்? ஞானம் கொடுக்கிறார், பக்தி கொடுக்கிறார், சரணாகதி மார்க்கத்தையே காட்டினார், 9 நூல்களை வாரி வழங்கினார், எத்தனையோ திவ்யதேசங்களுக்கு சென்று ஆங்காங்கு தொண்டுகளை நிறுவி வைத்தார். கடைசியாய் பங்குனி உத்தரத்தன்று திருவரங்கநாதன், நம்பெருமாள், பெரிய பெருமாள் ஸ்ரீரங்கத்து பெருமானிடத்தில் சரணாகதி பண்ணி தனக்கும் அவரோடு தொடர்புடைய நம்போன்ற அனைவருக்கும் மோட்சத்தை வாங்கி வைத்தார். அது நமக்கு அவர் செய்திருக்கும் பெரிய கொடை. இவ்வுலக இன்பத்தை கொடுத்தாலே கொடைன்னு சொல்லுகிறோம். இனி பிறவியே இல்லை, முக்திதான்.
அதுவும் ராமானுஷரோடு கூட இருந்தவர் அக்காலத்தில் இருந்தவர் மட்டுமல்லர், எக்காலத்தில் இருப்பவர்களுக்கும் அவருடைய சம்பந்தத்தாலே முக்தி உண்டு என்பது அவர் கொடுத்து செய்திருக்கும் வள்ளன்மை. அதுதான் அவருடைய கொடை. அதனால் கொடையும் அவரே, கொடையான வள்ளன்மை உடையவரும் அவரே. எப்படியும் அவருக்கு திருநாமமே உடையவர் தானே. அதனால் குடையும் கொடையும் அவரே என்று கூறலாம். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.